முள்ளங்கி சாம்பாருக்கு இப்போ நான் முள்ளங்கி கடையில் வாங்கிட்டு வரல, வீட்டிலேயே விளைஞ்ச முள்ளங்கி தான் இது. கொஞ்சம் நீளமாக வரல முள்ளங்கி பார்த்திங்கன்னா சின்னதாக வளைஞ்சு அப்படியே குட்டி குட்டியாகவே வளர்ந்துருச்சு. ஆனால் கரெக்டான பத்தத்தில் இருக்க இலசா இருக்க முள்ளங்கி, அதனால் நாங்கள் பிடிங்கிட்டோம். இன்னும் விட்டால் முத்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே எடுத்துட்டோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போடாமல் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சப்பாத்தியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அது கூட இந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியும் சப்பாத்தி செய்யலாம். முள்ளங்கி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே இந்த மாதிரி செடி போட்டு நம்ம வளர்க்கும் போது கீரையும் நமக்கு யூஸ் ஆகும், முள்ளங்கி காயும் பாருங்கள் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த முள்ளங்கியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்க போகிறேன். 200 கிராம் துவரம்பருப்பை ஊற வச்சு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துடுறேன். பருப்பு கூடவே 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 4 விசில் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்க, ரெண்டையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் காய் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் விளைஞ்ச முள்ளங்கி கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் முள்ளங்கி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் சேர்த்துருக்கேன், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். காய் வேகிறதுக்கு மட்டும் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகட்டும். முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பருப்பை சேர்த்துடுறேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துடுறேன். புளி கரைசலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷமாவது நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் சேர்த்துருக்கிற புளி கரைசலோட பச்சை மணம் போயிட்டு சாம்பார் நல்லா மணமாக வரும். பத்து நிமிஷத்துக்கு நான் சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.